ஹலோ மை டியர் தோனி கன்னிஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அர்ஜுன் ராவ். இன்னும் சில மணி நேரங்கள்ல நம்ம தலை MS தோனிக்கு 44th பர்த்டே. விஷ் யூ a வெரி வெரி ஹாப்பி பர்த்டே தலை. சோ இந்த நல்ல நாள் அதுவுமா உங்களோட சேர்ந்து தலை MS தோனி அவருக்கு டெடிகேட் செய்யப்பட்ட ரீல்ஸ் உங்களோட ஷேர் பண்ணி அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். நானே பண்ணதுங்க. ஒன்னு வந்து போன வருஷம் அவரோட பர்த்டேக்கு பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் அவர் ICC ஹால் ஆஃப் ஃபேம் அதுல இடம் பெற்றதுக்கு அப்புறமா ஒரு சில சின்ன பசங்க அவரை பத்தி தப்பாலாம் பேசியிருந்தாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதையும் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கேன். So without wasting any time, let's take a look at the videos. First one என்னோட வீடியோ. போன வருஷம் அவருக்கு பர்த்டே அன்னைக்கு நான் போட்ட ரீல். வாங்க பார்க்கலாம். நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சது காரணம் சச்சின் டெண்டுல்கர். அவர் பேட்டிங்னா அவ்வளோ பிடிக்கும். சச்சினை தாண்டி கிரிக்கெட்ல வேற யாராவது பிடிக்குமான்னு அப்ப கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா சான்ஸே இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா 2005 பாகிஸ்தான் டூர் ஆஃப் இந்தியா 2வது ஒன் டே விசாகப்பட்டினம். இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் 1 விக்கெட் டவுன். அப்ப லாங் ஏர் வச்சுட்டு வைக்கிங் மாதிரி ஒருத்தர் பேட்டிங் பண்ண நடந்து வராப்ல. லுக்ஸ்லயும் சரி, பேட்டிங் ஸ்டைல்லயும் சரி, டோட்டலி அன்கன்வென்ஷனல். அவர் அடிச்சாரு பாருங்க ஒரு அடி. வாழ்க்கையில் அந்த மாதிரி அடி நான் பார்த்ததே இல்லைங்க. அதுவும் ஒரு இந்தியன் அப்படி அடிச்சு நான் பார்த்ததே இல்லை. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்பர் 7 ஜெர்சிக்கு நான் தீவிரமான ரசிகன். அதுக்கப்புறம் அவர் பேட்டிங்லயும் சரி, கேப்டன்சிலயும் சரி, இந்தியாவுக்காக பண்ண சாதனைகள் எக்கச்சக்கம். இன்னைக்கு அவர் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கேப்டன் பண்ண ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு தமிழ் மக்கள் அவர் தத்தெடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் இந்தியாவுக்காக 1000 பிளேயர்ஸ் வரலாம், 1000 கேப்டன்ஸ் வரலாம், 1000 டிராபிஸ் வாங்கலாம். ஆனா ஒரே உலகம், ஒரே சூரியன், ஒரே MS தோனி. தலை தான். The man, the myth, the legend. Happy birthday தலை. Love you தலை. எஸ், இந்த ரீல் வந்து போன வருஷம் அவர் பர்த்டே அன்னைக்கு என் தம்பி வந்திருந்தான் நாகர்கோயில்ல இருந்து. அவனை பாக்குறதுக்காக அவனோட ஹோட்டல் ரூமுக்கு போயிருந்தேன். அங்க 5 நிமிஷத்துல சும்மா ஷூட் பண்ணி போட்டாங்க. தலை பர்த்டேக்காக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் சொன்ன மாதிரி சச்சினை தாண்டி எனக்கு யாராவது பிடிக்குமா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து இன்னைக்கு MS தோனியை தாண்டி யாரையுமே எனக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். சோ ஸ்பெஷல். MS தோனி இஸ் வெரி ஸ்பெஷல் ரீல். அடுத்த ரீல பாப்போமா? இதுதான் இந்த ICC ஹால் ஆஃப் ஃபேம்ல தலை இண்டக்ட் ஆனோன்னு ஒரு சில விராட் கோலி ஃபேன்ஸ் சில இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். வாங்க பாப்போம். என்னடா தலைவன் ICC ஹால் ஆஃப் ஃபேம்ல வந்துட்டானே, இன்னும் சில்வண்டுகள் செதறலையே கதறலையேன்னு பார்த்து ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் அப்படி என்ன பண்ணி கிழிச்சிட்டான்னு இவன் ICC ஹால் ஆஃப் ஃபேம்ல சேர்த்தீங்க? வெறும் ஒன் டே ஃபார்மேட் பிளேயரு, T20லயும் டெஸ்ட்லயும் என்னத்தை கிழிச்சான், இப்படியே பொழப்ப ஓட்டிக்கிட்டு கிரெடிட் ஸ்டீலரா சுத்து அப்படின்னு தோனியை டேக் பண்ணி ஸ்டோரி வேற. ஹலோ தம்பி, நீங்க ஸ்டோரி போட்டா இல்ல, தலைவனை விராட் கோலி டேக் பண்ணி ஸ்டோரி போட்டாலே அவரு பார்க்க மாட்டாரு. அவரு வேற ரகம். இதுல பேர்ல வேற விராட் இவன் விராட் அவன் ஐடியில வச்சுக்கிறது. உங்கள மாதிரி ஆளுங்களாலதான் நிறைய பேருக்கு விராட் கோலியே பிடிக்காம போயிருச்சு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு எல்லாம் தோனி மேல என்ன கோபம், என்ன வன்மம், என்ன அப்படி காழ்ப்புணர்ச்சி? கோலிய தோனி அப்படி என்ன பண்ணிட்டாரு? நான் சொல்லட்டுமா அவர் என்ன பண்ணாருன்னு? 100% பேக் பண்ணி கோலிய வளர்த்து விட்டாரு. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதான் உண்மை. 2011ல இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியால விராட் கோலி சரியா ஆடல. மொஹிந்தர் அமர்நாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலக்டர் விராட் கோலிய டிராப் பண்ணணும்னு சொன்னதுக்கு MS தோனி விராட் கோலி தான் இந்தியாவோட ஃபியூச்சர், அவனை டிராப் பண்ண முடியாது அப்படின்னு விராட் கோலிய அவ்வளவு பேக் பண்ணிருக்காரு. விராட் கோலிக்கு டஃப் டைம்ஸ் இருந்தப்போ many cricketers have my number but nobody reached out to me except MS தோனின்னு விராட் கோலியே இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. விராட் கோலியோட இன்டர்வியூஸ் எல்லாத்துலயும் how much he respects MS தோனி, how highly he regards of him அப்படின்னு அவர் கான்ஸ்டன்டா சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? விராட் கோலிக்கும் MS தோனிக்கும் கம்பாரிசனே கிடையாது. MS தோனி வேற. இப்போ உங்களுக்கு என்ன? விராட் கோலி தோனியை விட அதிக ரன்ஸ் அடிச்சிருக்காரு, அதிக செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு, அதனால அவர் கோட்டு. இந்த மாதிரி நீங்க பிஹேவ் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிரிக்கெட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கும் லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கும் வித்தியாசம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. MS தோனி கேப்டன் ஆகி அவரோட ரோலை மாத்திக்கிட்டாரு, அவரோட கேம் பிளேவை மாத்திக்கிட்டாரு. அவரு மட்டும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனா அதே அக்ரெசிவ் பேட்ஸ்மேனா இருந்தா வேர்ல்டுல எல்லா ரெக்கார்ட்ஸுமே உடைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் சொல்ல. முத்தையா முரளிதரன், கம்பீர், இது மாதிரி லெஜெண்ட்ஸ் ஆஃப் தி கேம் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் தாண்டியும் விராட் கோலி தான் கோட்னு நாங்க ஒத்துக்கணும்னா நாங்க ஒத்துக்கிறோம். ஏன்னா உங்ககிட்ட எல்லாம் ஆர்கியூ பண்றது வேஸ்ட். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம அப்பாவோட நம்ம அதிகமா படிச்சிருக்கலாம், அதிகமா சம்பாதிக்கலாம், நம்ம எவ்வளவு பெரிய லாடுக்கெல்லாம் லாடாயிடலாம். ஆனா நம்மள பெத்து போட்டது நம்ம அப்பா, நம்மள வளர்த்தது நம்ம அப்பா. ஒரு நல்ல அப்பா என்னைக்கு நான் அவனை பெத்தேன் வளர்த்தேன்னு பெருமை பேசிக்கிட்டு இருக்க மாட்டாரு. பெத்தேன் வளர்த்தேன், பையன் சந்தோஷமா இருக்கான், பெரிய ஆளா இருக்கான், சந்தோஷம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு எங்கேயாவது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுதான் MS தோனி. அதே மாதிரி ஒரு நல்ல பையன், ஒரு நல்ல மகன், அப்பா நமக்கு இவ்வளவு பண்ணிருக்காருன்னு என்னைக்குமே ஒரு கிராட்டிடியூடோட இருப்பாரு. அந்த நல்ல பையன் தான் விராட் கோலி. இப்போ நீங்க நல்ல பசங்களா இருக்க போறீங்களா என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்னன்னா தம்பிங்களா, MS தோனி மத்லப் MSD ஓ ஹே பாப் சப்கா பாப். என்னைக்கும் அப்பா அப்பாதான்.
எஸ், இந்த ரீல்ஸ் வந்து பயங்கர ஸ்பெஷலுங்க. எம்எஸ் தோனி ரசிகர்களிடம் பயங்கர ஓகோபித்த ஆதரவு கிடைச்சிருக்கு இந்த ரீல்ஸுக்கு. என்னன்னாங்க, எனக்கு எம்எஸ் தோனி ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் விராட் கோலி ஹேட்டர்லாம் இல்ல, எனக்கு விராட் கோலியும் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே இந்தியன் பிளேயர்ஸ் தானுங்க. ஐபிஎலுக்கு முன்னாடி எல்லாம் அண்ணன் தம்பியா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பாத்துக்கிட்டு இருந்தோம். இந்த தோனி வர்சஸ் விராட் கோலி கான்செப்ட், இவரு கோட்டு அவரு கோட்டு, அந்த கான்செப்டே எனக்கு புரியலைங்க. அப்படிலாம் கம்பேரே பண்ணக்கூடாது. கிளப் ரைவல்ரி இருக்கணும். சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி, சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ, அந்த ரைவல்ரி ஓகே, அந்த ட்ரால்ஸ் அண்ட் பேண்டர்ஸ் ஓகே. இந்த பிளேயர்ஸுக்குள்ள காழ்ப்புணர்ச்சி, இவங்க ஃபேன்ஸ் அவங்கள தாக்குறது, அவங்க ஃபேன்ஸ் நம்மள தாக்குறது, இதுலலாம் எனக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது. அதை நான் என்டோர்ஸ் பண்ணவும் மாட்டேன். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒருத்தங்க மேல அன்பு வச்சா அது சாவுற வரைக்கும் மாறவே மாறாது. எம்எஸ் தோனி இஸ் த அடாப்டட் சன் ஆஃப் சென்னை. பச்சை குழந்தை மாதிரி சிரிக்கிறாரு. அந்த சிஎஸ்கேவோட மேனேஜர் ரசல் நினைக்கிறேன் அவர் பேரு, அவர் ஒரு ஹக் பண்றாரு பாருங்க எம்எஸ் தோனி, எவ்வளவு பியூரா இருக்கு பாருங்க. எப்படிதான் இவரை ஹேட் பண்றாங்களோ சத்தியமா எனக்கு புரியலைங்க. ஐ ஜஸ்ட் லவ் எம்எஸ்டிங்க. தேர் இஸ் a sense of godliness in him. ரொம்ப பியூரான ஒரு மனுஷனா எனக்கு அவர் தெரியுறாரு. சோ யா எம்எஸ் தோனி ஃபேன்ஸ், இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றீங்க, ப்ரோ பர்த்டே அன்னைக்கு கூட பார்க்காம அவருக்கு ஹேட் மெசேஜஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஹாப்பி பர்த்டே கிரெடிட் ஸ்டீலர் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் ஒரு சில பேர் ஃபீல் பண்றீங்க. ஃபீல் பண்ணாதீங்க. ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா, அவர் எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் ஹேட் பண்றதுக்கு இந்த உலகத்துல ஆள் இருக்காங்க. அது அவங்களோட மனநிலையை தான் காமிக்குது, அவங்களோட மென்டாலிட்டி எவ்வளவு சீப்பா இருக்குன்னு தான் காட்டுது. ஹேட்டர்ஸை இக்னோர் பண்ணுங்க. நம்ம தலை பர்த்டேவை என்ஜாய் பண்ணுங்க, அவரை வாழ்த்துங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. அன்றும் இன்றும் என்றும் தலை. ஒரே உலகம், ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே எம்எஸ் தோனி. ஹாப்பி பர்த்டே தலை once again. God bless you. Love you தலை. So my dear MSD fans and CSK fans and cricket fans, neutral fans, hope you all like the video. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். Until then, tada bye bye, see you. Varta mame durre.